You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிதான ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது ஒரு மனமகிழ்ச்சியான நாள். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரை தெரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் இன்னுமாய் தேவனுக்காக வளர்ச்சி அடையக்கூடியதான ஒரு வருஷமாய் உங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பல விதத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்க உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படிக்காக இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை தருகிறவர். புதிய ஆசீர்வாதங்கள், புதிய எழுச்சி, புதிய காரியங்களை கர்த்தர் தந்து அவர் எல்லா விதத்திலும் நம்ம பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, கடந்த 2024ஆம் வருஷம் முழுவதுமாய் தேவன் நம்ம பாதுகாத்திருக்கிறார். அதற்கு நம்ம என்ன தான் ஈடாய் செலுத்தினாலும், என்ன காரியங்களை அவருக்கு ஈடாய் நம்ம கொண்டு வந்தாலும் அது மிக ஆகவே ஆகாது. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றியிருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பியிருக்கிறார். எதிர்பார்க்கிறதுக்கு மேலான எல்லா நன்மைகளை கர்த்தர் தந்திரல ஆண்டவராகிய தேவன் சுத்தமுடையவர் அறிந்திருக்கிறார். பல இழப்பு, நெருக்கங்கள், போராட்டம், தவிப்பு, பலவிதமான சூழ்நிலைங்க தேசத்தின் பல இடங்களில், உலகத்தின் பல தேசங்களில் பயங்கரமான நெருக்கங்கள், சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் தேவன் எல்லா விதத்திலும் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு தீங்கில்லாதபடிக்கு நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படி இந்த புதிய வருஷத்திலும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வார்த்தையை இன்றைக்கு இந்த வருஷத்தின் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக வாக்குத்தத்தமாய் தேவ சமூகத்தில் வாசித்து நான் ஜெபிக்க ஆசைக்கிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். The book of 1 Chronicles chapter 22 verses 16 says like this. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஒருவேளை நீ யோசிக்கலாம், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் செயல்பட்ட ஒரு காரியமும் எனக்கு நன்மையாக இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. கடந்த வருஷத்துலேயே நான் பல ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தேன். எனக்கு எதுவும் வாய்க்கப்படலை, எதுவும் எனக்கு நடக்கலை, எதுவும் என் வாழ்க்கையில் கைக்கூடி வரலை. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் நடத்திட்டு வந்தார். இந்த 2025ஆவது வருஷம் அந்த முதல் நாளில் நான் இருக்கிறேன். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கூட நீ இருக்கலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, யாராக இருக்கட்டும் அந்த வசனத்தை பார்க்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீ செயல்பட வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்காக எழும்பி காரியங்களை செயல்படும் போது தேவனுடைய கரத்தில் ஆண்டவர் உன்னை எல்லா விதத்திலும் பொருத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மேலே மாத்திரம் சார்ந்திருந்து, கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாக, கர்த்தர் மேலே மாத்திரம் பொறுப்புள்ளவர்களாக இருந்து, கர்த்தர் மேலே மாத்திரம் ஜாக்கிரதை உள்ளவராக ஆண்டவரை சார்ந்து நீ காரியங்களை நடப்பிக்கும் போது தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அவைகளை கைக்கூடி வர பண்ணுகிற தேவன், எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2024ஆவது வருஷத்துல என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்தீங்களோ, எதெல்லாம் எதிர்பார்த்து உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கும், அநேக காரியங்களை நடப்பிக்காம இருந்திருக்கும். இந்த காலை நேரத்தில் ஒரு வாக்குத்தத்தமாய் நான் சொல்லப்படுகிறது என்னவென்றால், 2024 என்னென்ன ஆசீர்வாதங்களை இழக்கப்பட்டதோ, எதெல்லாம் உனக்கு கைக்கூடி வரலையோ, நீ ஜெபித்து தாமதமா இருக்கிறதோ, இன்றைக்கு காலை நேரத்தில் 2025ஆம் வருஷத்தில் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். 2025ஆவது வருஷம் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு எழுச்சியும் ஆசீர்வாதமான ஒரு வருஷமா இருக்கும். அதற்கு ஈடாக தேவ சமூகத்தில் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், அவருக்காக நீ எழும்பணும், அவருக்காக பிரகாசிக்கணும் என்பதாக தான். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து நான் சொல்லுகிற அருமையான சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, நீ யாரா இருக்கட்டும், தேவ பிள்ளையே, கர்த்தரை மாத்து நீ சார்ந்து காரியங்களை செயல்படும் போது ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் ஆண்டவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவனை மாத்திர சார்ந்து நீ நடப்பி,
தேவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை 2024 நீ கேட்ட அநேக பல திடுக்குடன் தகவல்கள், அநேக அதிர்ச்சிகரமான காரியங்கள், உலகத்தில் பல மாகாணங்களில பல தேசங்களில செயல்பட்ட ஜனங்கள் குவிலா மறித்து வியாதி நிமித்தமாக, யுத்தங்கள் நிமித்தமாக, இரத்த ஆறுகள், வெடிகுண்டுகள் தகர்ப்பு, ஜனங்கள் கொள்ளையாடப்படுகிறதும், இன்னைக்கு தேசத்தில் ஜனங்கள் தெருவில் நிற்கப்படுகிறதும், ஆகாரம் இல்லாதபடி பஞ்சங்கள் உண்டான அந்த நாட்களை போல ஒருவேளை 2025 அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கலாம். ஒரு காரியத்தை நீ செய்து கொள். உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வதற்கு, உன்னை நீ காத்துக் கொள்வதற்கு, உன்னை நீ தேவ சமூகத்தில் இன்னும் நெருங்கி வருவதற்கு அடையாளமாக தேவனை மாற்றம் பற்றி கொண்டு அவருக்காக நீ செயல்படும் போது தேவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீதியாய் செயல்படுத்துகிற தேவன். இது காலம், கடைசி காலம், கொடிய காலத்துக்குள்ள நம்ம பிரவேசித்துக் கொண்டே இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். வாட் எவர் யூ டூ, என்ன நீ செய்தாலும் பரவாயில்ல, என்ன நீ காரியங்களை நடப்பித்தாலும் பரவாயில்ல, அது தேவனுக்காக மாத்திரம் இருக்கும்போது தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். 2025 வருஷம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி கலங்காத. எப்படி வேணாலும் இருக்கட்டும். தேசத்தின் பல மாகாணங்கள், பல பகுதிகள், தேசத்தில் இன்னைக்கு பயங்கரமான சூழ்நிலைகள் இன்னும் உச்சத்துக்குள்ள தாண்டவமாடும். ஆண்டுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நம்முடைய நாட்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ புராணத்தில் சொன்னதை போல 10, 20, 30 வருஷத்துக்கு முன்பதாக நம்ம கேள்விப்பட்டதை போல இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கண்களில பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமூக வலைத்தளங்களிலும் செய்திகள், நம்ம யுத்தங்களுடைய காரியங்களை அநேகவற்றை கேள்விப்பட்டு கொண்டு அதிர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது தேசங்கள். பெரிய பெரிய தலைவர்கள் ஸ்தம்பித்து போறாங்க. என்ன செய்கிறது, எப்படி செயல்படுவதுன்னு சொல்லி, எப்படி ஒரு முடிவுக்கு வரட்டும்னு சொல்லி அவங்க இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும் போது எந்த நேரத்திலேயாவது தேவனுடைய வருகை இருக்கும். எந்த நேரத்திலேயாவது தேவனுடைய எக்காலம் ஊதப்படும். அதற்கு நம்ம ஆயத்தப்படுவதற்கு, எதிர்கொண்டு போவதற்கு, தேவனோடு கூட நீதியா வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது ஆண்டவர் தன்னோடு கூட தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். 2025 வருஷம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ தேவனுக்குள்ளா இருக்கும் போது, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும், நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினதை போல அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக விதத்தில் ஜனங்கள் ஸ்தம்பித்து இங்கும் அங்கமாக செதறுண்டு போகிறதான ஒரு சூழ்நிலை. இயேசுவுடைய சுவிசேஷத்தை சொல்லப்படுகிற அநேக இடங்களில் இயேசுவுக்கு விரோதமான காரியங்கள், சுவிசேஷத்துக்கு விரோதமான காரியங்கள், இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டவைகள் தானே. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறப்பட்டாலும் தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. Begin to work to the Lord and He will make everything to come succeed in your life. தேவ சமூகத்தில் கர்த்தருக்காக எழும்பி நீ காரியத்தை செயல்படு. சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பி. வேதத்தை படித்துக்க. தேவ சமூகத்தில் ஜபத்தில் தரித்திரு. ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். அதனால புதிய வருஷம் எப்படி இருக்குமோ, என்ன இருக்குமோன்னு சொல்லி கலங்காதே. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு பலர் பல காரியங்களை சொல்லலாம். Do not take anything. Do not worry about anything. God is there to control. ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்பாய் நடத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய கரணமை தாங்கட்டும். மீண்டும் ஒரு விஷயம், அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு, உங்க குடும்பத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய வருஷத்தின் ஆசீர்வாதங்களை, புதிய வருஷத்தின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எழும்பி காரியத்தை நடப்பேன்னு சொல்லி ஆண்டவரேப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே,
இந்த புதிய வருஷம் நாங்கள் எப்படி செயல்படுத்தோம், எப்படியா இருக்கோம்னு சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம் ஜனங்கள். இந்த வசனத்தை கவனிக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் துணையாளராய், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுகிறவராக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 வருஷத்தின் துவக்க நாட்களிலிருந்தே நம்முடைய பிள்ளைங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உலகத்தில் பல காரியங்கள், திடுக்கிடும் தகவல்களையும் ஆண்டவரே வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றுதான நம்பிக்கை நிச்சயம் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஒருபடி நம்முடைய சமூகத்தில் சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள், தயவு உடைய பிள்ளைகளை பின்தொடரட்டும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்தின் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள், வார்த்தைங்க நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி கொள்ளட்டும், உமையை சார்ந்து கொள்ளட்டும். எல்லாத்துக்கும் ஆண்டவரே தயாராய் தம்முடைய இருதயங்களை உம்முடைய பக்கம் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.